என்னடி சந்திரிகா, இந்த தங்கம் வெள்ளி குடம் உனக்கு எங்க கிடைச்சது? குடம் கை தவறி தண்ணில விழுந்துருச்சு, அதனாலதான் தேவதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா, இவ ரொம்ப பொய் சொல்றாமா? இல்ல சித்தி, உண்மையதான் சொல்றேன். உண்மையிலேயே கடவுள் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுஜாதாவுக்கு பேராசை வந்துச்சு. ஹரிதா, நீ கூட தண்ணி கொண்டு வர ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போ. அங்க போய் வேணும் வேணும் அப்படின்னு உன்னோட குடத்தை தண்ணிக்குள்ள போட்டுரு. இப்படி ஹரிதா என்ன செய்யணுமோ அத சொல்லி கொடுத்தா. சரிம்மா, அப்படியே செய்றேன் அப்படின்னு சொல்லி ஹரிதா ஆத்தங்கரைக்கு போனா. குடத்தை வேணும்னே தண்ணிக்குள்ள போட்டு நாடகத்தை ஆரம்பிச்சா. ஐயோ ஐயோ, என் குடம் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, யாராவது வாங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது தேவதை வந்து, உன்னுடைய குடத்தை நான் எடுத்து கொடுக்கறேன்னு தண்ணிக்குள்ள போய் அவளோட குடத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. அம்மா, இது என் குடம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் தேவதை தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. அம்மா, இந்த குடம் கூட என்னோட இது இல்ல. இந்த குடமும் உன்னோட இது இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ள போய் தங்க குடத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. அம்மா, இதுதான்மா, இதுதான் என்னோட குடம் அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தையை கேட்டு அந்த தேவதைக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அந்த தேவதை கோவத்தோட, நீ ரொம்பவே பேராசை பிடிச்சவ, உனக்கு எந்த குடமும் கொடுக்க முடியாது, இப்படியே நீ வீட்டுக்கு திரும்பிப்போ அப்படின்னு சந்திரிகாவை திட்டி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. ஹரிதா அழுந்துகிட்டே வீட்டுக்கு வந்தா.